இருக்க இந்த ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷன்ல நிக்க போகுது. அதனால வண்டியை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி உங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கோங்க. Thank you and have a wonderful day. La 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 la. வாவ், இந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கே. செம சூப்பரா இருக்கு போ. நான் இந்த ஊரை சுத்தி பார்க்க போறேன். அற்புதமான இந்த காட்சியை பார்க்க போறேன். தோ 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 தோ. அடே, நீங்க எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கீங்கடா. நீங்க பண்ண வேலைக்காக நீங்க அனுபவிக்க போறீங்கடா. அடே, போடாதீங்கடா, நில்லுடா. தம்பி உனக்கு ஒண்ணு ஆகலையே? நல்லதா போச்சுடா. 2 பேரும் வசமா சிக்கினீங்களா? நீ தான் எங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன இது? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. எப்பயுமே நல்லது மட்டும் தான் நினைப்பேன். எப்பயுமே நல்லது மட்டுமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு மெஜிஷியன். இது எனக்கு எக்ஸ்பிரஷன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரியுதா? இது நல்ல அற்புதமா இருக்கு. நல்ல கவிதையா இருக்கு. எங்களை காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ். ஆனா நாங்க கிளம்புறோம். ஓ, அப்படியா? போயிட்டு வாங்க. நான் உங்களை தடுக்கவே இல்லையே. இங்க பாரு, நீ ஒரு மனுஷனை சந்திச்சியே. அவன் பேரு லாகர் விக். அவன் ஆபத்தானவன். அப்படியா சொல்றீங்க? மோசமானவன். என்ன சரிதானா விக்கு? கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அவனை பாத்துக்கிறேன். வரட்டா? 2 பேரும் சந்தோஷமா இருங்க. அவன் ரொம்ப கூலா இருந்தால சரிமா சாப்பிடலாம். சரி, அப்படி போடு. எல்லாத்தையும் நாம கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல. பசி வேற வைத்து கிண்ணுது. இந்த ஊரை சுத்தி பார்க்க போறேன். இந்த ஊரை சுத்தி பார்க்க போறேன். வச்சிட வேண்டியதுதான். இருடா, வேட்டையாடுற கருவி கொண்டு வரேன். வளைய பிரிச்சாச்சு. இனி அவன் வந்தா போதும். நான் ஒரு உலகம் சுற்று வாலிபன். என்ன யாரும் தடுக்கவே முடியாது. ஊரை சுத்தி பார்க்க போறேன். இது என்னப்பா? மஞ்சீஸா? செம கூல். இன்னும் நிறைய இருக்கு. அப்படிதான் வாமா. சூப்பரா இருக்கு. அற்புதம். என்ன ஒரு ஜாக்பாட் கடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கிட்ட உள்ள போடா. கொஞ்சம் இரு. எல்லாம் சொதப்பிக்கிச்சே. என்னால இதை நம்பவே முடியலையே. ஒரு கோழி நம்ம சதியை கண்டுபிடிச்சிடுச்சு. அற்புதம். ரொம்ப சுவையா இருக்கு. உன் கதையை இன்னைக்கு முடிச்சு காட்டுறேன். உன்னைய குழம்பு வைக்காம விட மாட்டேன். இந்த மரம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நமக்கு வாய்ப்பு. என்னடா இது?
என்னை இது வேறு ஏத்துதே. நெஞ்சமே இயற்கையை ரசிச்சிடு. அடடா, என்ன அற்புதமான இயற்கை காட்சிங்க. ஆடடா அட்டகாசம். இந்த வாட்டி நீ எப்படி தப்பிக்கிறங்கிறத பாத்துறோம். என்ன இங்க சத்தம் கேட்டது? லா 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 யா லா 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 லா. நான் ஒரு கலைஞன், நான் ஒரு கலைஞன். எப்படி கட்டா சிக்கனியா? நான் கலைஞன், என்ன சிக்க பச்சதான் நினைக்கிற ஒரு கலைஞன். அடி வாங்க போறா, என்கிட்ட அடி வாங்க போறா. சரி, என்ன வேலையை சிக்க வச்சதான் நினைச்சு அடி வாங்க போறா இந்த மட பையன். ஆடடா போச்சு. குளிர் வேற இங்க உறையுது, இதுல தண்ணி வேற ஊத்திக்கிச்சு. இந்த அற்புதம் கட்டி வச்சு அடைக்க கூட முடியலையே. அவ்வளவுதான். என் கலாக்கிறியா? என்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத, சரியா? ஆபத்துட்டே தப்பிச்சுட்டேன் நானு. நின்னுடாங்க. இப்பவா உன்னைய பிச்சு திங்குற. எல்லா குட்டி பசங்களும் இது கவனமா பாருங்க. இந்த மாதிரி வீட்டுல நீங்க முயற்சி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் முசுல எஸ்கேப்டா. நல்ல வேலை. முடியாது, என்னால முடியாது. உன்னை அடிச்சு சூப் வைக்கிறேன்டா. இரு வரேன். இப்ப பாரு. என்னது, எல்லா குட்டையுமே மிஸ் பண்ணிட்டனா? என்னைய நீ வெறியாத்திக்கிட்டு இருக்க. விக்கோட வீட்டுல இருந்து வந்த சத்த மாதிரி இல்ல. வாடா போய் பார்க்கலாம். சரிடோ. நீ இப்ப ஊர் போட்டு குழம்பு வைக்கிற பாரு. அப்படிதான். ஏய், உள்ள போடா. மொத்தம் வைக்கட்டுமா? கேஸ் லீக் ஆகுறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்க வீட்ல கேஸ் ஸ்மெல் வந்துச்சுன்னா அந்த சமயத்துல சிக்கன் குழம்பு வைக்கிறீங்கன்னு தேவையில்லாம வேடிக்கை காட்டாதீங்க. அப்பாடா. எப்பா சேவல உனக்கு ஒண்ணு ஆவல. அடிப்படல அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. என்னுடைய வீடு எல்லாமே நாசமா போச்சு. லாகர் விக்கி போய் எழுந்துட்டான். வாடாம இருந்து போயிடலாம். என்ஜின் மான்சியஸ் இருக்குது. அப்படின்னா என்னதுடோ? என் பின்னாடியே வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது?
டேய் தம்பி பொறுமையாடா, இங்க நிறைய இருக்கு சரியா? தெரியும்டோ. இந்த மாதிரி சாப்பிட்டாதான் வயிறு நிறையுது. அப்படியா? இதுக்கு தாண்டா பெரியவங்க சொன்னா கேட்கணுங்கிறது. சரி இதை சாப்பிடுவோம். என்ன ஆப்பிள் வேணும்டாண்ணா? அப்ப நட்டாஷா இதுக்காக தான் உன்னை வேண்டான்னு சொன்னாலா? நான் தான்ப்பா வந்துட்டு இருக்க. நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீதான் எனக்கு உதவி பண்ணணும். உதவி பண்ணு. ஓ, அப்படின்னா என்னோட உதவி உனக்கு தேவைப்படுதா? அதுவும் உன்னை ஜென்டில்மேன் ஆக்குறதுக்கு. ஆமா ப்ளீஸ்டா. ஓகே, இத நான் ஏத்துக்கிறேன். நீ ஒரு ஜென்டில்மேன் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கியா? இங்க பாரு, உண்மையான ஜென்டில்மேனா நீ ஆகணும்னா முக்கியமான விஷயம் அது என்னன்னா இந்த எக்காரணத்தை கொண்டு இதை நீ மறக்கவே கூடாது. ஏன்னா இதுதான் எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம எப்பயுமே இந்த மாதிரி அதை தொடாத. இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்க கூடாது. ஆனா நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிட்டனா இது எல்லாமே உனக்கு தான். ஆனா அதுக்கு நான் சொன்னது கவனிக்கணும். இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. சாப்பிடுறியா? சூப்பரா இருக்கா தம்பி? எனக்கு ஒண்ணு கொடுடா அண்ணா. பார்த்துக்கிட்டு இருக்க? எது சின்னலு? எழுந்துரு. ஓகே ரைட் விடு. இப்ப நீ நான் சொல்ற மாதிரி ஜென்டில்மேன் மாதிரி நிக்கிறது எப்படின்னு சொல்றேன். நேரா கையை போடு, தலையை தூக்கி ரைட். அப்புறம் நான் இப்ப நான் சொல்றேன்னா என்ன தெரியாது. அதிகமாட்டனா எதுவுமே வேலைக்கு ஆகாது. அசையாம நில்லு. முதல்ல இருந்து அருவி நிமித்தி நில்லு. டேய் கொஞ்சமாவது பிரேக் விடுடா. ஜென்டில்மேன் ட்ரைனிங் லெசன் 2. ஒரு ஜென்டில்மேன் மாதிரி எப்படி நடக்கணும். ஜென்டில்மேன்னா அந்த கயிறுல ஆடாம நடக்கணும். என்னால அது முடியாதுடா டிக்கி. எனக்கு ஹைட்னா பயம். நான் என்ன கையில வச்சிருக்கேன்னு பாரு. அந்த கயிறு மேல அந்த பக்கம் மட்டும் கடந்து போனேன்னா நீ சாப்பிடுறதுக்கு ஒரு ஆப்பிள் கொடுப்பேன். டேய் தம்பி, நீ எது செஞ்சாலும் கவனமா செய்யடா. ஆப்பிள். சரி ஆப்பிளுக்காக இதை பண்றேன். டே அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணுடா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஜென்டில்மேன், இப்படி கொரட்டை வர்றது கூடாது. அது ரொம்ப தப்பு. அதனால திரும்ப பண்ணு. ஏன்டா என்ன போட்டு ஓட்டி வதைக்கிற? 45, 46, 47. அட என்னடா 47, 48. இன்னமும் கோட்டா முழுசு ஆகலையே. இந்த வாட்டி மட்டும் கோட்டாவை முழுசா முடிக்காம போனா நம்ம வேலையை கிழிச்சு விட்டுருவானே அந்த ஆளு. என்னுடைய வேலைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆக்ஷன். ரொம்ப நல்லா இருக்கு. டேய் அண்ணா, மனசாச்சே இல்லாம சாப்பிடுறடா. உனக்கு வயிறு வலிக்கும். ஒரு ஜென்டில்மேன் சாப்பிடுறா இருந்தா இப்படி பொறுமையா தான் சாப்பிடணும்.
வாய் பெருசா பொழந்து சாப்பிடுற. ஆனா நான் பிறந்ததே இந்த மாதிரி தானடா. ஜென்டில்மேனா இருக்கணும்னா அதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும். திரும்ப சாப்பிடு, ஆனா நீ கொஞ்சமா சாப்பிடணும். சரிடா. லாகர்விக் திரும்ப வேலையை ஆரம்பிச்சிட்டான். வாடா தம்பி. அவ்வளவு வேகமா ஓடாத, தொடர்ந்து கேளு. அப்ப சரிடா, தவி போறேன். இன்னும் கொஞ்சம் மரங்கள் மட்டும் வெட்டினாலே போதும். நம்ம வீட்டுக்கு போய் காலை நீட்டி நிம்மதியா தூங்கலாம். லாகர்விக், ஏன் திமிரு பிடிச்சவங்களா? லாகர்விக், அத கீழே போடு. நான் வந்துட்டேன், கிட்டத்தட்ட வந்துட்டேன். என்ன தூக்கி விட்டுடா. எல்லாம் என் தலை எழுத்து. இவன் கூட நாமளே தனியா மோதலும் போல. சரிடாவுக்கு வா பார்க்கலாம். அடே குண்டு கரடி. பார்க்க மாட்டேன், இது ரொம்ப வயலன்ஸா இருக்கு. நான் சொல்றத கவனமா கேளு. மரத்தை வெட்டினா உனக்கு இதான் கதி. மரத்தை வெட்டி கூறு போட்டா உனக்கு இதான்டா நிலைமை. பண்ணதுக்காக நான் உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்டா. இப்ப பாருங்கடா, தடி இருக்கலாம். எங்க டாடா காமிச்சுக்கிட்டு அப்படியே இருந்து ஓடுது. ஓடுற தம்பி. தப்பிக்க பாக்குறீங்களாடா? வாங்கடா. அடே தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறீங்களாடா? வேகமா வாடா. இல்லடா, நான் இப்படிதான் வருவேன். ஏன்னா நான் ஒரு ஜென்டில்மேன். அத விட்டு கடசா. சொல்றத கேளு, வேகமா வாடா. வாடா. கொஞ்சம் இருடா. இந்த மாதிரி வில்லத்தனமான லாகர்விக்க பார்த்து ஒரு ஜென்டில்மேன் பயப்பட மாட்டோம். லாகர்விக். ஹேய் டப்ளூ, எதுவும் பண்ணாதடா. என்ன இவன் பார்க்க வினோதமா இருக்கான்? லாகர்விக், நான் ஒரு ஜென்டில்மேன்ங்கிறதுனால வாடா சண்டை போடலாம். மறந்து போயிட்டேனே. வாடா. இந்த திமிர் பிடிச்ச கரடி நம்ம கூட சண்டை போட வருதா? நாம யாருன்னு குறைச்சி கடை போட்டிருக்கான் போல. சரி விடு, இப்போ இந்த வேலையை நாம ஆரம்பிச்சிருவோமா? உன் திறமையை காட்டுறா. என்ன பண்ணாலும் உன்னால என்னைய தோக்கடிக்க முடியாது. நிறுத்துடா, இது சீட்டிங். ஒரு ஜென்டில்மேன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்லாவே சண்டை போறடா குண்டு கரடி. என் தொப்பி. என்னடா இவன் சண்டை போறன்னு பேட்டை குத்து விட்டுட்டான். நீ தானடா எனக்கு இதை கத்து கொடுத்த. அடே தடிமாடு, நீ அப்படி வரியாடா? இது எப்படி இருக்கு? நீ தோத்து போயிட்ட பத்தியா? நான் சரடடைஞ்சிடுறேன். நீ தான்மா ஜெயிச்ச. ஜென்டில்மேன் தான்டா எப்பவுமே ஜெயிப்போம். என் கண்ணு. இது சீட்டிங். ஏய் தம்பி, உனக்கு பின்னாடி பாருடா. இப்போ என்னடா சொல்ற டபுளு? உன் கதை இதோட முடிஞ்சதுடா. ஜென்டில்மேன்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல. டேய் தம்பி, அசத்திட்ட போடா. ஒரு உண்மையான ஜென்டில்மேன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கடா. அண்ணா, இந்த மாதிரி இருந்தா நட்டாஷாவுக்கு பிடிக்காதுடா. அத விடுடா தம்பி. நீ லாகர்விக்க தோக்கடிச்சிட்ட. அப்படின்னா நீ தானே பெரிய ஜென்டில்மேன். நிஜமாவாடா? ஆமா தம்பி. டேய் அண்ணா, ஒரு ஆம்பளைன்னா இப்ப என்னடா பண்ணுவான்? அது எனக்கு தெரியுமே. என்னடா இப்படி தொங்கிட்டு இருக்கு? அடே திமிரு பிடிச்சவங்களா, இதுவும் உங்க வேலை தானடா. ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? எந்த ஒரு ஜென்டில்மேனும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான்டா. அடே கரடிகளா,
ஒழுங்கா எடியா அவுத்து கொடுக்கடா. அவன் போயிட்டான். Oh, yeah. ஆகா சூப்பர் ஃப்ரிட்ஜ். அத விட்டு தள்ளு தம்பி. அந்த லாகர் விக்கோட மிஷன்ஸை ஒழிக்கிறதுக்கு தான் நாம இங்க வந்தோங்கிறத நீ மறந்துடாத. என்ன சரியா? அண்ணா வலிக்குதுடா. போய் அவனோட செயின்ஸா எங்க இருக்குன்னு தேடி பாரு. எங்க போயிருக்கோம் அது? ஷார்ட் கன்னு, செயின்ஸா, அது எல்லாத்தையும் எங்க ஒளிச்சு வச்சிருப்பான்? சரி, அதெல்லாம் எங்க எடுத்து வச்சிருப்பான்? செயின்ஸா கிடைச்சிருச்சு. சூப்பர் அண்ணா. ஷார்ட் கன்னு கிடைச்சிருச்சு. சூப்பர் தம்பி. வேக் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. டேய் அண்ணா அங்க என்னடா இது வந்திருக்கு? என்ன இருக்கும்? சீக்கிரமா தரடா. அநேகமா புதுசா ஏதாவது வெப்பனா இருக்கும். என்னது இது? டேய் அண்ணா சாஃப்டா இருக்கு, இழுத்தா நல்லா வருதுடா. இங்க ஒரு மேனுவல் இருக்கு. சூப்பர் லேசி வாமா. இந்த புழுவை மட்டும் ஒருத்தர் உடம்புல அட்டாச் பண்ணிட்டா அதுக்கப்புறமா அவங்க பயங்கர சோம்பேறி ஆயிடுவாங்க. அப்படின்னா இது நமக்காக தான் அவங்க இங்க வரவழைச்சிருப்பான். இருடா இது அழிச்சிடுறேன். அடே அவன் வராடா. சரி வா தம்பி நம்ம போலாம். அதை இங்க வச்சிரு. ஓடு. என்னடப்பா அது? அடடா, நான் ஆர்டர் பண்ண சூப்பர் லேசி பாக் வந்துருச்சா? வாடிய செல்லம். கொஞ்சம் இரு. என்ன இந்த பாக்ஸ் அழுக்கா இருக்கு? சரி இருக்கட்டும் வர்றா. இதுக்குள்ள இருக்கிறதான முக்கியம். டேய் அண்ணா அவன் உள்ள அதை கொண்டு போயிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? என்கிட்ட ஒரு பிளான் இருக்குடா. ஹே டப்ளூ, நான் சொல்றது கவனமா கேளு. என்னோட செயின்ஸாவையும் ஷார்ட் கன்னையும் நான் எங்க வச்சு தொலைச்சிருப்பேன்? இப்போ என்னதான் பண்றது? இந்த வாம வச்சு அந்த கரடிகளோட கதையே முடிச்சிடலாம். ரைட்டு விடு, வேலையை ஆரம்பிடா விக்கு. லாகர் வேக். ஹேய், நீ போய் அவன் கவனத்தை திருப்பு. நான் பின்னாடி வந்து பாத்துக்கிறேன். ஹேய் உன்னோட ஆயுதத்தை கீழே போடு. முடியாதுடா. லாகர் வேக். ஐயோ, ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. இப்போ என்னடா பண்றது? பெரியவனுக்கு வைக்கவா இல்ல சின்னவனுக்கு வைக்கவா? இதுல எவனுக்கு வைக்க? ஏதோ ஒண்ணு தூக்கி எறிவோம் போ. சுத்து. இவன் கதை முடிஞ்சது இப்ப. ஏய் இது நிஜமா ஒர்க் அவுட் ஆகுதுடா. இதுக்கப்புறம் அவன் அமைதியா இருப்போம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விட்றா என்ன? அடாய், அதை திரும்ப போயிடா. வாடா போலாம். எங்கடா போலாம்? இந்த கும்பகாரனை எங்க இருப்பானோ அங்க கொண்டு போய் வச்சிடலாமா? இது என்னது? சூப்பர் லேசி வாமா. எனக்கு மீன் தான் வேணும். யாரோ இங்க இருக்காங்களே. இந்த கரடி பயலுகளா? இவனுங்க இங்க என்ன பண்றானுங்க? லாகர்விக்கா? லாகர்விக் எழுந்திருங்க. ஏ லாகர்விக் எழுந்திரு. கூப்பிடுறது கேட்கல? லாகர்விக் எழுந்திருங்க. நம்ப முடியலையே. அடடடா, இது பார்க்க அசிங்கமா இருக்கே.
எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. உடனே ஏதாச்சும் சாப்பிட்டாகணுமே. என்ன இருக்கு? எதையுமே காணுமே. எங்கடா வச்சு தொலைச்ச? இந்தா இருக்கு. ஓ கேட்டப்போ ஓடாங்கறல. அந்த திமிரு பிடிச்ச கரடிகளை நான் சும்மா விட மாட்டேன்டா. இப்போ நான் யாருன்னு காட்டுறேன். வாடா கண்ணா வாடா. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மரம் நல்லா இருக்குல்ல? இதை நீ தான் பார்த்துக்கணும். ஓகே. இதுக்கு வாய்ப்பே இல்லையடா அண்ணா. ஆமாடா, அவன் திரும்ப ஆரம்பிச்சு. எனக்கு வெறி ஆகுது. டே அண்ணா இருடா, நானும் வரேன். என்னப்பா வந்துட்டாங்களா? லோகர்விக் தூங்கிக்கிட்டு இருக்கான். நம்ப முடியல. ஆமா, இவன் வீட்டுல இருந்து எப்படி இவ்வளவு தூரம் வந்தான்? அது மட்டும் இல்லாம அந்த சத்தம் எங்க இருந்து வந்துச்சு? அதெல்லாம் இருக்கட்டும், விடுடா. நம்ம பகல் கனவு கட்டுப்போம், வா போலாம். போயிட்டாங்களா? சூப்பர் அப்பு. டைம் தாண்டா வேஸ்ட் ஆச்சு. திரும்பவும் வெட்டாண்டா. இப்ப பாரு அவன. என்னடா திரும்பவும் தூங்கிட்டு இருக்கோம்? ஆமாண்டா, அதான் புரியல. சரி, அதை விடு, வா போலாம். எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது தம்பி. என்னடா நடக்குது இங்க? நம்ம ரெண்டு பேத்துக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சோ? நேத்து நைட்டு நம்ம தூங்காததுனாலதான் இன்னைக்கு பகல் நேரத்துல இப்படி வினோதமா கனவு வருதுடா. ஆமாண்டா தம்பி, இருக்கும். இருடா, போய் நான் முதல்ல படுத்து தூங்கிட்டு போறேன். என்ன அதிர்ஷ்டமான நாள். எனக்கு பிடிச்ச தேனோட வாசனை வருது. என் அன்பான தேன் எப்படி இருக்கு? நல்ல டேஸ்டா இருக்கு. வசமா மாட்டிக்கிட்டேனே. உடனே எப்படி தப்பிக்கிறது? நல்லா மாட்டிக்கிட்டேன். யாராவது காப்பாத்துங்க. அட்டகாசம் போடா. திரும்ப வந்து மாட்டிக்கிட்டா தம்பி. டேய், நீ தூங்கிட்டு தானே இருந்த. அப்படின்னா எங்களை ஏமாத்தி விளையாடுறியா? இங்க பாத்தியாடா, நீதானது என் மேல வச்ச. அதனால இப்போ நான் உன் மேல இதை வைக்க போறேன். இல்ல இதை நீ நல்லா சாப்பிட்டுடு. முடியாதுடா. டே அண்ணா, என்ன வந்து காப்பாத்துடா. டப்ளு, அதான பார்த்தா. இதெல்லாம் விக்கோட வேலைதான். முழுங்குடா. ஐயோ, லாகர் விக்க எழுந்துட்டான். டேய் தம்பி, இதோ நான் வந்துட்டேன்டா. அடே சுட்டா, அத குடுறாங்க. அண்ணா, என்னடா தலை சுத்துது? லாகர்விக், என்னாச்சு உனக்கு? எழுந்திரு லாகர்விக். டே அண்ணா, சாவி அங்கதான்டா இருக்கு. சீக்கிரமா எடுடா. என்ன இவன் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்? சரி தம்பி, இதோ பரையிரு. உனக்காக நான் அந்த சாவியை எடுத்து தரேன். என்ன? டே அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்டா. சரி சரி, ஹீரோ. வா, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். கம் ஆன். லாகர்விக், கொஞ்சம் நில்லுங்க. லாகர்விக்கு ஏதோ ஆயிடுச்சு. ப்ளீஸ் அவனை காப்பாத்துங்க. அவன் எந்திரிக்கலன்னா இந்த உலகத்துல தனி மரமா நான் கஷ்டப்படுவேன். போவுண்டோ, இவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஹெல்ப் பண்ணலாம்டா. ஓகேவா? ரொம்ப நன்றி. ஓகே, இந்த மாதிரி ஆட்டிக்கிட்டே இருந்தோம்னா அவன் முழுகின புழு வத்துப்பிடுவான்.
எனக்கு பசிக்குதுடா. வா வீட்டுக்கு போலாம். சரி தம்பி, வா போலாம். விக் எழுந்துரு. இதே மாதிரி தொடர்ந்து பண்ண முடியாது. எழுந்துரு விக். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Moran. Happy birthday to you. Friends, thank you. இது வெறும் கனவுதானா? இன்னும் கொஞ்ச நாள்ல என் பர்த்டே வரப்போகுதுல. எனக்கு பர்த்டே பார்ட்டி நடக்க போகுது. இப்பவே எல்லார்கிட்டயும் சொன்னாதான் எல்லா ஏற்பாட்டையும் சரியா பண்ணுவாங்க. பிளான் இது அப்பா. Hi, ஆனா நீங்க friends. அதுக்கு Moran, எல்லாம் என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்லையே. ஆமா, ஒண்ணும் இல்லை. நாங்க என்ன பிளான் பண்றோம்னா அது ஒரு சர்ப்ரைஸ் தானே. ஒரு குவிஸ் ஒரு குவிஸ் பண்ண போறோம். எப்படி? அது என்னோட பர்த்டே வருதுல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுதுல்ல. ஆனா அதுக்காக கவலைப்படாதீங்க. நீங்க அதுக்காக எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஓ, அப்படியா? நிஜமாவா? போடு. என்ன சொன்னா? நிஜமாவா சொல்றீங்க? நீ சொன்னது தானே திரும்ப சொன்னா. ஆமா, நானும் அதுதான் சொன்னேன். சரி, நான் கிளம்புறேன். டாடா. ஏய் இருங்கப்பா, நீங்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அதோட இது என் பர்த்டே. இத பத்தி கவலைப்படாத. நாங்க தான் எதுக்குடா அடிச்ச? ஐம் சாரி. எல்லாம் வச்சுக்கிட்டு ஆனா டிகியோட பர்த்டே அன்னைக்கு அவருக்கு நிறைய gift எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கல்ல. சரி, அதுக்கு என்ன இப்போ? சிக்கி நம்ம ஃப்ரெண்டு தானே. அவன் கூட ஏன் முன்ன நீ கம்பேர் பண்ணிக்கிற? என்ன? நீங்கலாம் ரொம்ப மோசமானவங்க. பப்ளு, அதுக்கிட்ட இந்த மாதிரிலாம் நீ பேசிருக்கவே கூடாது. அது எனக்கு அவ்வளவுதான் தெரியும். நீ வேணா வேற ஏதாவது சொல்லிக்கோயேன். எல்லாமே போச்சு. நான் எதிர்பார்த்தது எதுவுமே உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ட்ராக்கர் ஆன் ஆயிடுச்சு. ஆ? பரவாயில்ல, இது வெறும் ஒரு அணில் தானே. இருந்தாலும் இந்த டிவைஸ் ஒர்க் ஆகுதுன்னு இப்பதான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதை விட பெருசாக்கிடுவோம். அவ்வளவுதான்டா, தோன்ற வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த கரடிகளை பிடிக்கிறது ஈஸி தான். இந்த சென்சார் இருக்கிறதோட ஒரு டிரான்குலைசர் கன்னும் இருக்குதுன்னா நாம போட்ட இந்த பிளான் கண்டிப்பா சொதப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாரனோட பார்ட்டி பயங்கரமா இருக்க போதுடா. அதனால நாம அவனுக்கு நல்ல கிஃப்டா கொடுக்கணும்பா. அவனுக்கு நீ என்னடா கிஃப்ட் கொடுக்க போற? நான் வேணா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நான் உங்களுக்கு எதிரி. டேய் தம்பி, ஏதாவது சத்தம் கேட்டுச்சு? என்னதுடா? ஒண்ணும் இல்லடா, ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. எனக்கு டயர்டா இருக்குடா. முதல்ல கிஃப்ட கண்டுபிடிப்போம். வா. சரி, கிஃப்டா? என்ன தருது? அடடா, எவ்வளவு பெரிய பாயிண்ட் கான். வாரனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் கிஃப்ட் தான் வேணும். ஹனி, கொஞ்சம் கவனமா இருடா. ஏன் புத்தி உனக்கு இப்படி போகுது? இல்ல, காப்பாத்துங்க. என்ன இது போதுமா உங்களுக்கு? ஆனா இன்னும் இருக்கு. இப்போ நாம வாரனுக்கு என்ன தரலாம்? என்ன இது? ஜஸ்ட் மிஸ்ரா அப்பா. இது விக்கோட வேலையா தான் இருக்கும். ஓ, எவ்வளவு பெரிய குழி. காப்பாத்து. டப்ளு, என்ன இவ்வளவு தேடிகளா? டேய் தம்பி, இங்க வராதடா. இங்க ஒரு பள்ளம் இருக்கு. என்னடா சொன்ன? ஐயோ, இங்க இருந்து போடா. ஐயா, நான் ஒருத்தரை பிடிச்சிட்டேன். அது நம்ம லாகவிக்காச்சே. கரடிங்க இருக்கிற இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். நாம எதுக்காக அதை கண்டுக்கணும்? இல்ல இல்ல, நான் போய் அவங்கள வார்ன் பண்ணணும். நம்ம பப்ளு எப்படி இந்த குழிக்குள்ள விழுந்தான்? என்னடா நடக்குதுங்க? அவங்க பிடிக்காதுதான், ஆனா லாகவிக் பண்றது தப்பு. நான் விட மாட்டேன் இத. எனக்கு நீ எட்டலடா.
பப்ளு வரும் லாகர் வீக் இங்க தான் வந்துட்டு இருக்கான். சீக்கிரமா மேல வா. என்னவா வந்துட்டு இருக்கானா? என்ன அவன் வரானோ? என்ன பண்றது டேய் அண்ணா யோசிடா. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் யோசிக்கிறேன். ஏய் பப்ளு சீக்கிரமா வா. வந்து ஹெல்ப் பண்ணு. பப்ளு கீழே விழ போறான். சீக்கிரமா தூக்கு. அண்ணா வரும் ஆயிட குடுப்பையா இப்போ வசமா சிக்கனியாடா நீ. இதுக்கு மேல உன்னால என்னடா பண்ண முடியும்? இதோட இன்னொரு விஷயம் தெரியுமாடா, நான் மரத்தை கூறு போடுறதை இனிமே யாராலையும் தடுக்க முடியாது. என்னது நம்ம ஆயுதத்தை கொண்டு வர்றதுக்கு மறந்துட்டோமே. இந்த இருடா இப்ப வந்துடுறேன். இப்ப என்ன பண்றது? இதுக்குள்ள இருக்கிறது ரொம்ப கடுப்பா இருக்கு. டேய் என்னடா சொன்னேப்பா? என்ன எல்லாத்தையும் பார்த்து பயப்படுற? போடு எதுக்காக இப்ப நீ அழுதுகிட்டு இருக்க? என்ன பிடி, என்ன மேல தூக்கு. அவனுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பாரு. அதை விட்டுட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுகாத. உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கோ? அதாவது இருக்கு. ஏய் அருமையா வேலை செய்யற. இப்ப அத அப்படியே கீழே போடு. அண்ணா என் கைய வந்து பிடிடா. சரிடா தம்பி. என்ன கொஞ்சம் தான் கொஞ்சம். உன் கையை எட்டி பிடி. நான் வந்துட்டேன். மிஸ் பண்ணிக்கலாம். ஏடா டப்ளு. அப்பாடா. சூப்பர். உண்மையிலே இது ஒரு அட்டகாசமான மயக்க மருந்து கண்டுதான். அடே நீ எங்கடா ஓடுற? சாரிடா அண்ணா, இதை விட்ட வேற வழி இல்ல. நானும் தாக்கப்பட்ட அப்புறம் உன்னை யாரு தூக்கிட்டு போவோம்? ஐயோ டப்ளு அங்க பாரு. ஓடிடுங்க. ஓடுங்க ஓடுங்க நிக்காதீங்க. நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அப்பாடா, இதுக்கு பேசாம நானே அடிபட்டிருக்கலாம். அண்ணனாச்சும் தூக்கிட்டு வேகமா வந்திருப்போம். டப்ளு தேனிக்குட்டில கல் அடிச்சது நான் தான். அச்சச்சோ காப்பாத்து. வருண், இது எல்லாமே உன்னோட தப்புதான். என்னது ஏன் தப்பா? என் பர்த்டே கண்டுக்காம விட்டீங்கல்ல, உங்களுக்கு இது தேவைதான்டா. அது ஒன்றும் உண்மை கிடையாது வருண். இப்ப என்ன தப்பிக்க போய் சொல்றியா? வருண், டேய் என்ன விடுடா. விடு. நான் என்ன சொன்னேன்? நாங்க இந்த மாதிரி சொன்னது சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ பொய் சொல்ற. நீ பொய் சொல்றதை இத்தோட நிப்பாட்டிக்க. உண்மையதான்டா நான் சொல்றேன். உனக்கு பரிசா நான் இதை கொடுக்கலான்னு இருந்தேன். வருணுக்கு இது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன தைரியம் அவங்களுக்கு? என்னைய இப்படி ஓட விட்டாங்க. உன்னை சர்ப்ரைஸ் பண்ணதான் பார்த்தேன் வருண். நாங்க பார்ட்டி வேற பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அண்ணா, எங்களை மன்னிச்சுடுடா. இப்போ சிக்கனீங்களாடா. சாரிடா அண்ணா. இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே அண்ணனுக்கு ஞாபகம் வரக்கூடாது. வாரன், உனக்கு ஒன்னும் ஆகலையே. இது எல்லாமே அவன் தோண்டி வச்ச குழியா தான் இருக்கும். ஆனா என்ன இத்தனை தோண்டி இருக்கும்? அடே லாகர் விக்கு. டப்ளு உன் காதை காட்டு. டப்ளு டப்ளு. ஏய், நாம தோண்டி வச்ச குழியில அந்த இன்னொரு கரடியும் உள்ள விழுந்துருச்சு போலியே. ஐயோ டப்ளு விக்கு வந்துட்டான். ஹாய்டா குண்டு பையா. கீழே எப்படி நல்லா ஜாலியா இருக்கியாடா? என்னடா இது? லாகர் எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்யா. வாரன், நம்ம போலாம். ஒரே கரடி திமிரு பிடிச்சவங்களா, உன்னால சும்மா விட மாட்டான்டா. இந்த பார்ட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குன்னு நிறைய gift எல்லாம் கொண்டு வந்து கொடுத்திருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இது எங்க கடமை தானே. உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க.
பண்ணிட்டீங்க. அழுகாது. இதுல ஒரு தப்பு எதுவுமே இல்ல. உண்மையா சொல்ல போனா எங்களை கடைசியில காப்பாத்தினதே நீ தானே. அதனால உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா பப்ளு குதிரை அப்படி இல்லையே. அவன் இந்த பாட்டியை மிஸ் பண்ணணும்னு நினைச்சா ரொம்ப வருத்தப்படுவான். அடே எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைங்கடா.